Hi friends, welcome to my channel Gayatri Kausalya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாஷிங் மிஷின் பத்தி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க வீட்ல நாங்க இந்த மிஷின் தான் யூஸ் பண்றோம். டாப் லோட் ஹேர் பிராண்ட்ல இருந்து நல்லா தான் இருக்கு. இப்போ வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் பண்ணல. மிஷின் நல்லாவே ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம எப்படி நம்ம மிஷின் ஆன் பண்ணி துணிலாம் போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாடல் வாஷிங் மிஷின்குள்ளே இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும். எடுத்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸோட கிளாத்தில் இருக்க அந்த பஞ்சு நூல் அந்த மாதிரி இருக்க சில டஸ்ட் சில திங்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கும். நம்ம எடுத்து அப்பப்போ க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போகிற பைப் இது. கான்லேருந்து நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். ஈஸி தான் இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. இது வழியாக தான் நமக்கு தண்ணி உள்ளே போகும். நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மிஷின் 6.5 kg வரும். ஒரு 4 மெம்பர்ஸ்க்கான கிளாத்லாம் இதில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக போட முடியாது. 4 பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான கிளாத் எல்லாமே ஒரு 2 days கிளாத் கூட சேர்த்து வச்சு போடலாம். அந்த மாதிரி இருக்குது. இந்த பொசிஷனில் ஏன் வச்சுருக்கோம் நீங்கள் நினைக்கலாம். எங்களுக்கு இப்போ நாங்கள் இருக்க ரெண்ட் வீட்டில் இங்கே கான் இந்த மாதிரி கான் வச்சு இந்த பிளேஸில் வைக்க இந்த டைரெக்ஷன் தான் செட் ஆகுது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம். கொஞ்சம் எங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பார்க்க கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்கலாம். இப்போ பாருங்கள், வாட்டர் லெவல் எவ்வளோன்றதுக்கான பட்டன்ஸும் நம்மளுக்கு இது டச் மாதிரி தான் இருக்கும். பட்டன்ஸ்லாம் அவ்வளோ மேலே தெரியாது. இப்படி கை வச்சிங்கன்னா கூட பட்டன் மாதிரி இருக்காது. லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து டைமிங் காமிக்கும். இது வந்து நம்மளுக்கு வாஷ் பண்ணுறது, ரின்ஸ் பண்ணுறது, ஸ்பின், டப் ட்ரை அதெல்லாம் போட்டிருக்கோம். இது நம்ம எந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்மார்ட்டில் துணி துவைக்கிற மாதிரி வச்சுக்கலாமா, இல்லை சோக் பண்ணி ஊற வச்சு துவைக்கலாமா, அந்த மாதிரி டெலிகேட்டாக வேணுமா, இல்லை குயிக்காக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வந்து ஆன் பட்டன். இது வந்து ஆன் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம ஆன் பண்ணணும். இந்த நடுவில் நம்மளுக்கு கிளாத் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம், பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு கிளாத் போட்டு காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. கான் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இப்போ துணி போடலாம். துணி போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். துணி போட்டாச்சு. இப்போ நம்ம லிக்விட் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த லிக்விட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஊற்றிக்கலாம். லிக்விடும் ஊற்றிக்கலாம், பவுடர் இருந்தாலும் பவுடர் ப்ளஸ் லிக்விட் ரெண்டுமே சேர்த்துக்கணும். இப்போ இதுலேயே நம்மளுக்கு ஸ்மெல் நல்லா இருக்குதா. கம்ஃபர்ட் ஊற்றி துணி துவைப்பீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். செமி ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் நம்ம இன்னொரு டைம் நடுவில் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருந்தால் நம்ம வந்து இதிலே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, இது ரொம்பவே முக்கியம். இது நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது நம்ம மிஷின் ஓடிட்டே இருக்கும்போது இது நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஷின் பாஸ் ஆகி ஸ்டாப் ஆகிடும். நடுவில் நம்மளுக்கு துணி ஏதாவது மறந்துட்டோம் போடணும் அப்படின்னா நம்ம பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டும் இதை ஓப்பன் பண்ணி போடலாம். இந்த மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிடும், அப்படின்னு போடலாம். இது நம்ம அப்பப்போ ஆனால் இந்த பாஸ்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ணி எப்போயாவது நம்மளுக்கு ரொம்ப ரேர்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். மிஷின் ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லெவல்லாம் காமிக்கும். தண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கும். உங்களுக்கு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி தண்ணி வரும்போது இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம்னு காமிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தெரியுதா, தண்ணி ஓப்பன் ஆகி வந்துடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு வாஷ் ஸ்டேஜ், அப்புறம் ரின்ஸு, அப்புறம் ஸ்பின், டப் ட்ரை ஃபைனலாக இருக்கும். இது ஸ்மார்ட்டில் தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். ஸ்மார்ட்னால் நார்மலாக வாஷ் பண்ணும். சோப் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நம்மளுக்கு ஆயில் கிளாத் அந்த மாதிரிலாம் ரொம்ப அழுக்காக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா பொறுமையாக வாஷ் பண்ணி கொடுக்கும். டெலிகேட் தேர்டாக இருக்கிறது ஸ்டோன் வச்ச சாரீ, ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு லைட்டாக வாஷ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போடாமல் தனியாக வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சப்போஸ் இதில் போடணுன்னா லைட்டாக போட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரும். குயிக்காக அதை விட ரொம்ப குயிக்காக ஒரே ஒரு டைம் தான் தண்ணிலாம் வந்து சீக்கிரமாக அலசி கொடுக்கும். இது நம்மளுக்கு ஏதாவது டைமில் வெளியில் போகிற ஒர்க் இருக்குது உடனே வாஷ் பண்ணோம் அப்படின்னா குயிக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வாஷ் ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு.
ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. தண்ணி தான் இன்னும் போயிட்டு இருக்குது, ஊற்றிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் அழகாக நம்மளுக்கு துணி துவைச்சி கொடுத்துரும். நாங்கள் இருக்க வீட்டில் ரெஸ்ட் ரூம் ஹால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மிஷின் வந்து இங்கே கான் போட்டு கொடுத்தது ஹாலில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கெட் வச்சு தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இதில் நாங்கள் கனெக்ட் பண்ணலை. இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருந்துச்சு, பட் இதில் செட் ஆகலை, அதனால் நாங்கள் அதில் கனெக்ட் பண்ணல. இந்த மிஷின் வாங்குகிறப்போ இந்த மாதிரி சின்னதாக தான் பைப் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ரூமும் மிஷின் வைக்கிற பிளேஸும் ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன பைப் பத்தாது. ஸோ நாங்கள் தனியாக இந்த மாதிரி ஒன்று வாங்கி இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிட்டோம். ஒரு ட்ராப் கூட லீக் ஆனதே கிடையாது, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இருக்க பிளேஸ்லேயும் ரெஸ்ட் ரூம் தனியாக கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you, bye.